ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் தவறுகளை திருத்திக்கிட்டே தான் இருக்காங்க. தவறுகளை திருத்தாதவங்க இருக்காங்களா? எல்லாருமே திருந்தணும்னு நினைக்கிறாங்க. திருத்த முடியலனா கூட திருந்தணும், ஐயோ திருந்த முடியலையேன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க. திருடர்களோ இல்லை சமூக விரோதிகள் கூட நம்ம இந்த திருந்தணும் திருந்தணும் திருந்தணும்னு தான் நினைப்பாங்க. அதுமாதிரி சிகரெட் பிடிக்கிற ஒரு அப்பா கூட தான் பிள்ளை அதை பிடிக்கக்கூடாது, நம்மளும் அதை விடணும், விட முடியல, சரி நம்ம பிள்ளைகளாவது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் தவறுகளை ஏற்றுக்கொண்டு செய்கிறவர்கள் ஒரு சிலர் தான், அவங்களும் ஒரு கட்டத்தில் திருந்த ஆரம்பிப்பாங்க பட்டு இப்போ நிறைய விளைவுகளை படும்போது. அதனால் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஒவ்வொரு தனி மனிதரும் தனது தவறுகளை திருத்தி கொண்டே இருக்கிறார்கள். தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனித இனம் மட்டும் எப்படி அழிவை நோக்கி போகும்? நான் அழிவை நோக்கி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடக்கூடாது, நான் என்ன திருத்திக்கணும், தவறுகளை திருத்திக்கிட்டு ஆக்கப்பூர்வமான வழியில் போகணும், எனது வாழ்நாளில் என்னால் ஆயுட்காலத்தை நீட்டிக்கணும், அது வரைக்கும் பாதுகாப்பாக வாழணும், செய்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது, இப்படி நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்படித்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அப்படின்னா அப்போ இந்த மனித இனம் எங்கே போகுது? கண்டிப்பாக நான் எங்கே போகிறேன்? ஒரு நன்மையை நோக்கி தான் போகிறேன், அழிவை நோக்கி நான் போகல. அப்படின்னா இப்படித்தான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போகலை அல்லது போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் நான் இப்போ அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் மனித இனம் என்ன நினைக்குது அப்படின்னா, அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் அழிவை நோக்கி போகக்கூடாதுன்னு தான் நினைக்குது. என்ன போல் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரு பெரும்பான்மையான ஒரு சிலர் மட்டும்தான், அதாவது தவறுகளில் இன்பம் காணுகிறவர்களும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அவர்களும் திருந்துகிற காலம் வரும். திருந்தலைன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு அழிவு வந்துடும். அப்போ அந்த அழிவு பற்றிய பயம் இருக்குல்ல, அதுதான் மனிதர்களை திருத்துகிறது, நல்வழிப்படுத்துகிறது. நல்ல வழியில் போகணுங்கிறதுக்கு அதுதான் பண்ணும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? தவறுகளை திருத்திக்கிட்டே இருக்காங்க, வழியை சரியாக்குகிறார்கள். வழியை அழிவை நோக்கி செல்கிற வழியிலிருந்து ஆக்கப்பூர்வமான வழிக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அப்படின்னா இந்த மனித இனம் மட்டும் அழிஞ்சு போகும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மனித இனம் அழிவை நோக்கி போகுது, ஆனால் அழிவை நோக்கி போகக்கூடாது. அந்த அழிவை நோக்கி பாதையிலிருந்து, அழிவை நோக்கி செல்கிற அந்த பாதையிலிருந்து மாற வேண்டும் அப்படின்னு தான் அந்த மனித இனம் நினைக்குது. அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் பார்த்து சின்ன வயசில் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம், பிற்காலத்தில் அதை செய்ய மாட்டோம், நிறைய தவறுகளை விட்டுருவோம். சின்ன வயசில் இருந்த வாழ்க்கையே வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கையே வேறு. சின்ன வயசில் அறியாமையின் காரணமாக நம்ம நிறைய தப்புகளை பண்ணியிருப்போம். சாதி மீது நம்பிக்கை வைத்திருப்போம், மதத்தில் நம்பிக்கை வைத்திருப்போம். அதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போச்சு, இன்றைக்கி இல்லை. அதுமாதிரி நிறைய புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம், மது அருந்துகிற பழக்கம் இருக்கலாம், அதெல்லாம் விட்டாச்சு. கண்ட குப்பை உணவுகளையும் பேக்கரி உணவுகளையும் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது, இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. இப்படி ஒரு மனிதர் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற ஒட்டுமொத்த மனித இனமே தன்னை நல்வழிப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோட முயற்சி, இது கடந்த காலத்துலேயும் நடந்தது, எப்போதுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போ தான் நடக்குதுன்ட்டு இல்லை. ஆதி காலத்துலேருந்து மனித வரலாற்றின் ஆரம்பத்திலேருந்து மனிதர்கள் பாதுகாப்பை நோக்கி தான் போகிறாங்க. எது பாதுகாப்போ அதை நோக்கி தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மனித இனம் கண்டிப்பாக சரியான இடத்தை அடையும், அதில் முன்னேறி இருக்காங்க. மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதற்கு அதற்காக இவர்கள் நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக இறுதியான வெற்றி மனிதர்களின் ஒட்டுமொத்த உழைப்பிற்கு, முயற்சிக்கு, அந்த எண்ணத்திற்கு வெற்றி என்ன தெரியுமா? அழிவின் பாதையிலிருந்து விடுபட்டு ஒரு பாதுகாப்பான பாதையை அடைகிற அந்த நிலைமை வரப்போகுது, அந்த தருணம்ங்கிறது வரப்போகுது. அதுதான் 2040 தற்போதுள்ள அழிவை நோக்கி செல்கிற இந்த பயணம் முடிவுக்கு வருகிறது. நாம் இயந்திர அறிவியல் உலகம் என்கிற பெயரில் உச்சகட்டத்தில் அழிவை நோக்கி செல்வதற்கான ஒரு உச்சகட்டம் இதான். இதுக்கு மேலே அழிவு வேறு ஒன்றும் இல்லைப்பா. அழிவை இதுவரைக்கும் மனித இனம் பார்க்காத அழிவுகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் உச்சகட்டம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அணுகுண்டுகளே பார்த்தாச்சு நம்ம. அணுகுண்டு அந்த உச்சகட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் தான், அழிவின் உச்சத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அமைதியானோம். ஆனால் இப்போவும் அணுகுண்டுகளை பயன்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கும் அங்கே போர் நடந்துகிட்டு இருக்குது. அதை நிறுத்துறதுக்கு கூட இன்னொரு அணுகுண்டு போடுவாங்க போலுக்கு. அதுக்கு இன்னும் மனிதர்கள் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. பதறுது. இவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இவங்க கடைசியில் அணு ஆயுதங்களை கையில் எடுப்பார்களோ? இப்போ கூட நமக்கு தெரியாமல் அணு ஆயுதங்களை போட்டுட்ருப்பாங்க, ஏமாற்றுவாங்க. அணு ஆயுதங்களை நல்ல குண்டுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நல்ல குண்டுங்கிறது, குண்டில் எது நல்ல குண்டுன்னு, ஆனால் அது மோசமான மிகப்பெரிய விளைவுகளை தருகிற அணு ஆயுதங்களை இவர்கள் பயன்படுத்தி விடுவார்களோ இவர்களுடைய தீவிரத்தை பார்த்தால் அப்படிங்கும்போது மனம் பதறுகிறது. அதனால் ஆனாலும் அப்போ என்னாகும்? போட்டால் உடனே எல்லா மக்களும் என்ன கோவப்பட்டுருவாங்க, அடக்குவாங்க. இனிமேல் எதாவது பண்ணிங்கன்னா பிச்சு விடுவோம். முதல்ல பண்ண வேண்டியது தானே அது. இப்போ ஒரு அணுகுண்டை அமெரிக்காக்காரன் போட்டான்னு வச்சுக்கோங்க ஈரான் மேலே, உடனே உலக நாடுகள்லாம் இனிமேல் அவ்வளோதான், அமெரிக்காவே அடங்கிரு, உன் அட்டகாசத்துக்கு அடவே இல்லை அப்படிமில்ல. அப்புறம் ஏன்ப்பா இப்போ சும்மா இருக்கிற? நடந்தால் தான் நீ இப்போவே உலக நாடுகள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிங்க. அவன் ரவுடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா
உலக நாடுகள்லாம் அதற்கு எதிர்த்து சீனா, ரஷ்யா, இந்தியா எல்லாமே இருக்குதுல்ல, ஃப்ரான்ஸ் எல்லாமே இருக்குல்ல. போருக்கு எதிராக ஒன்றிணையுங்கள். ஒன்றிணைந்து குரல் ஏதாவது இன்னொரு அணுகுண்டு போட்டால் தான் உனக்கு புத்தி வருமா? யாரோ ஒரு நாட்டில் 1,00,000 2,00,000 பேர் செத்தால் தான் உனக்கு அப்போ தான் நீ எந்திப்பியா? என்ன இது உனக்கு முன்கூட்டியே நீ வந்து அதை தடுக்க வேண்டாமா? அப்போ அதான் இவன் செய்ய மாட்டேன். அப்போது மனிதர்கள் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் கடைசியில் நல்வழி தான். அது அந்த பயம் இருக்குல்ல, அழிவு ஏற்படுத்துகிற பயம் இவர்களை நல்வழிப்படுத்தும். மனித இனம் கடைசியாக போகிற இடம் நல்ல வழியாக தான் இருக்குமே தவிர அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இடையில அழிஞ்சு போவாங்க, இந்த குண்டெல்லாம் போட்டு செத்து போகிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து மனிதர் எண்ணம் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்குது, பிறந்துக்கிட்டு தானே இருக்காங்க மனிதர்கள். நிறைய இழப்புகளையும் அழிவுகளையும் சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து அழிவுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அழிவுகளை ஏற்படுத்தாத, வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆபத்தான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த மனித இனம் அடையும். அது 2040 நடக்கும். அது எப்போது நடக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ தான் அது உச்சக்கட்டம், நம்ம அழிவின் உச்சக்கட்டத்தில் இருக்கோம். எப்பேற்பட்ட அழிவுகளையும் பார்த்துட்டோம். நம்ம அணுகுண்டு அழிவுகளையும் பார்த்தாச்சு, அணு உலை கசிவுகளையும் பார்த்தாச்சு, அணு உலை வெடி விபத்துகளையும் பார்த்தாச்சு, போபால் விபத்தையும் பார்த்தாச்சு. எல்லா அழிவுன்னா எப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரைப்படத்தையும் பார்த்தாச்சு, அழிவுகளை காட்சிகளாக கற்பனை நம்ம கண்முன் நிறுத்துகிற திரைப்படங்களையும் பார்த்தாச்சு. அழிவுகளை பற்றிய நமக்கு ஒரு அனுபவம் உச்சக்கட்டம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா, இனிமேல் பார்க்குறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ இனிமேல் அதனால தான் இந்த அமைதி கூட, இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற அமைதி கூட போரின் உச்சத்தை பார்த்தாச்சு, அழிவின் உச்சத்தை பார்த்தாச்சு. இதுக்கு இனிமேல் அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, போதும்பா போதும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் அழிவை பார்த்து பயந்து அமைதியை நோக்கி போகிறார்கள். இன்னும் 1-2 தருதலைகள், ட்ரம்ப்பு இது போன்ற குப்பைகள் என்ன பண்ணுது, ரவுடிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்னும் அந்த போரை தூண்டிவிட்டு அப்பாவி மக்களை கொலை செய்து கொண்டு இவன் ஏசி அறையில் பதுங்கி கொண்டிருக்கிறான். அதனால் வந்து இந்த கோமாளிகள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர் வருவாங்க, அப்போ நல்லது நடக்கலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் மனித இனம் அழியாது. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே நினைப்பாங்க, ஒரு கட்டத்தில் நினைப்பாங்க. இப்போ கெட்டது செஞ்சாலும் அப்புறமா திருந்துவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் செய்த கெட்டதே அவர்களை சாகடிக்கலாம். இப்படியெல்லாம் நடந்தாலும் மனித இனம் கண்டிப்பாக அழிவை நோக்கி செல்லாது, அழியாது. அது ஆனால் அதற்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2040 தான் இலக்கு. அதற்குள்ளே அந்த அணு உலைகள், அணுகுண்டுகள் இதெல்லாம் பயன்படுத்தி, ஏன்னா இப்போ இருக்கிற அணுகுண்டெல்லாம் பயங்கரமான பவர். ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அணுகுண்டை விட இப்போ இருக்கிற அணுகுண்டு கண்டிப்பாக 100 மடங்கு அதிகமான சக்தி திறன் இருக்கும். அதனால் அதெல்லாம் பயன்படுத்தி பரிசோதனை பண்ண அனுமதிச்சிடக்கூடாது. அதற்கு முன்பே நாம் போரை நிறுத்த வேண்டும். போரை நிறுத்துவதற்காக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது தான் எனது கோரிக்கை.